நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல் ஆண்டவரே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இவ்வேளையிலும் தேவரீர் எங்களோடு இடைப்படும்படியாக நீர் கொடுத்திருக்கின்ற உம்முடைய ஜீவ வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக மாற்றத்தை ஏற்படுத்த வல்லது என்பதை நாங்கள் உணர்ந்து, ஆண்டவரே நீர் பேச நாங்கள் யாவரும் உம்முடைய பாத தண்டையிலே அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படும், நீர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். ஒரு திருச்சபையிலே ஒரு சட்டம் இருந்தது. It's a strict rule. நம்ம சபையில அந்த strict rule என்னன்னா, no gossip. There is no gossip. அப்படி ஒரு சபை இருக்கா பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஒரு சபை இருந்துச்சு. No gospel, no gossip. Okay. So gospel, yes, gospel, but no gossip. Okay, Moravian revival என்று சொல்லப்படுகின்ற அந்த நாட்கள் 1712 அந்த சமயத்துல இப்படியான ஒரு அந்த சபையில ஒரு ஒழுங்கு இருந்துச்சு. அப்பொழுது அதுல இருந்த ஒரு சபையின் தலைவர் அந்த போதகர் இடத்துல வந்து சொன்ன ஒரு காரியம், ஐயா, நம்மளுடைய சபையில இருக்கிற ஒருத்தர் இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு குறைய நான் உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அப்பொழுது அந்த போதகர் அவர் சொன்ன ஒரு காரியம், பிரதர், if God is light and you have found darkness, please take it to him, not to me. தொடர்ந்து அவர் சொன்ன ஒரு காரியம், revival begins when we stop shining torches on each other and start walking in light. பிறருடைய குறைகளை நாம் அதிகப்படுத்தும் பொழுது நாம ஆண்டவரோடு நாம நெருங்கி வாழ்வதை நாம் இழந்து விடுகிறோம். குறிப்பாக ஒரு சில சமயங்கள் அந்த அந்த குறைகள் பார்க்கும் பொழுது அது எப்படி சொல்றேன், இட் இஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இட் இஸ் செரி பிக்கிங் சொல்லுவாங்க. இல்ல, ரொம்ப பிக்கியா, அதனால ஒண்ணுமே கிடையாது, உப்புச்சப்பு இல்லாத ஒரு காரியம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காரியங்களை குறையாக சொல்லிக்கொண்டு நம்மளை மாத்திரம் நாம பாதிக்கல, மற்றவர்களையும் நாம் பாதித்து கொண்டு இருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எழுப்புதல் என்பது வருவது கடினமான ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆண்டவர் உறவுகளை சீர்படுத்துகிறவராக இருக்கின்றார். ஆண்டவர் உறவுகளை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கின்றார். ஆனால் நாமோ சிறு காரியங்களை பெரிதாக்கி கொண்டு நமக்குள்ளாக பிரிவுகளும் மனவேதனையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அங்க எழுப்புதலுக்காக நாம் ஆண்டவரோடு உடன் செல்லல, ஆனா ஆண்டவருடைய காரியத்துக்கு நாம் தடையாக நாம் இருக்கின்றோம். இந்த தெய்வ செய்தி தொடர், எழுப்புதலை குறித்தான தெய்வ செய்தி தொடர் 1 யோவான் புத்தகத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 1 யோவான் 1வது அதிகாரத்துல அந்த எழுப்புதலினுடைய ஆரம்பம் நாம அந்த ஒளியிலே நடக்கும்படியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2வது அதிகாரத்தை பார்த்தோம். 1 யோவான் 2வது அதிகாரம் இதுல அந்த எழுப்புதலினுடைய அந்த இருதயம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது என்ற ஒரு காரியத்தை நாம் கேட்கும் பொழுது அது விசிட் பண்ணிட்டு போறதில்ல, எப்பொழுதும் அவருக்குள்ளாக எல்லா காரியங்களிலும் அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை பார்த்தோம். இன்றைக்கு இதை செய்தி தொடர்ல 3வது அதிகாரத்தை 1 யோவான் 3வது அதிகாரத்தை பார்க்கிறோம். இதுல the mark of revival, இந்த எழுப்புதலினுடைய அந்த குறி என்ன என்றால், ஒருவரை ஒருவர் நாம் சிநேகிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். நாம் எல்லோருமே ஆண்டவரிடத்துல இருந்து அன்பு பெற்றவர்கள், ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்கள். 1 யோவான் 4:19 சொல்லுகிற காரியம், நாம முதல்ல ஆண்டவர் இடத்துல அன்பு செலுத்தல, அவர் நம்ம இடத்துல அன்பு செலுத்தினதுனால. It says that we love because he first loved us. அவர் நம்ம இடத்துல அன்பு செலுத்தினார். அந்த அன்பினை நாம பெற்று இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. There's a big responsibility given to us. What is that responsibility? The responsibility is to love one another.
ஆண்டவரிடத்திலிருந்து அன்பை பெற்ற நாம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய அழைப்பு, ஒரு பெரிய பொறுப்பு என்ன என்றால், ஒருவரிடத்துல ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும். இந்த காரியத்தை குறித்து இன்று நாம் 1 யோவான் 3வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். உங்களுடைய வேத புத்தகத்தை 1 யோவான் 3வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக இங்கு நாம் பார்க்கும் பொழுது, ஏன் அன்பு செலுத்த வேண்டும் என்று நாம் பார்த்தால், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால் நாம் அன்பு செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். யோவான் புத்தகத்துல ஒரு சில வார்த்தைகள் முக்கியமாக கொடுக்கப்படுகின்றது. யோவான் மீண்டுமாக he repeats certain words. அவர் அந்த வார்த்தைகளை மீண்டுமாக சொல்வதற்கான காரணம் என்னென்றால், அதனுடைய சத்தியத்தை அவர் அங்கே வலியுறுத்துகிறவராக இருக்கிறார். He insists people want to know what it is. குறிப்பாக ஒரு 3 வார்த்தைகள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். போன வாரம் நம்ம பார்த்த காரியம் abide, இல்ல நிலைத்திருங்கள் என்று. அது கிட்டத்தட்ட இந்த புத்தகத்துல 24 முறை அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அடுத்ததாக நாம தொடர்ந்து நம்ம போன வாரம் சரி இந்த வாரத்தின் பகுதியில பாத்தீங்கன்னா, பிள்ளைகளே இல்ல சிறு பிள்ளைகளே என்று சொல்வது 14 முறை அவர் பயன்படுத்துகிறார். அப்பொழுது அந்த பிள்ளைகளே என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துவதற்கான காரணம் என்னென்றால், ஒன்று அந்த உறவு, the intimate relationship that he was having with his readers, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருக்கின்ற அந்த உறவு. இரண்டாவதாக வலியுறுத்துகிற காரியம் என்னென்றால், நாம் எல்லோருமே ஆண்டவருடைய பிள்ளைகள். மூன்றாவதாக அவர் அந்த இடத்துல வலியுறுத்துகிற காரியம், தனக்கு அந்த அதிகாரம் உண்டு, தன்னுடைய மக்களுக்கு ஆண்டவருடைய செய்தியை சொல்வதற்கு, எச்சரிக்கை கொடுப்பதற்கு, அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு மாத்திரமல்ல, சத்தியத்தை சொல்வதற்கான தனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து அந்த இடத்துல அவர் மீண்டுமாக 14 முறை பிள்ளைகளே என்று அவர் சொல்லுகிறார். அன்பு என்கிற வார்த்தை 46 முறை அவர் பயன்படுத்துகிறார். குறிப்பாக இன்றைக்கு நாம் வாசி கேட்ட அந்த 3வது அதிகாரத்துல 9 முறை அன்பை குறித்து அவர் பேசுகிறார். ஆண்டவருடைய அன்பு நமக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். ஆண்டவருடைய அன்பினால நீங்களும் நானும் எப்படியாக அழைக்கப்படுகிறோம் என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த இடத்துல நம்ம முதல் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, யாராவது வாசிங்களேன்? 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டதினாலே, the Lord has called you and me his children. Okay, நாம் யாரோ கிடையாது. ஆண்டவருக்கு நாம் யார் என்றால் அவருடைய பிள்ளைகள் என்று. யோவான் 1:12 வாசிங்க. John 1:12. யோவான் 1:12. என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா? இங்க 1 யோவான் 3:1 அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது என்ன யோவான்ல என்ன சொல்றார்? மீண்டுமா நமக்கு அந்த அதிகாரம், என்ன அதிகாரம் கொடுத்திருக்கின்றார்? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இங்க யோவான் வலியுறுத்துகிற ஒரு காரியம், இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். நாம் யார்? போன வாரம் யூத்தை நான் மீட் பண்ண சமயத்துல இந்த ஒரு காரியத்தை குறித்து நாங்க பேசணும். அப்ப நம்ம இடத்துல யார் அப்படின்னு நம்ம கேட்டா, நம்ம முதலாவதாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒருவேளை நம்மளுடைய பெயரை சொல்லுவோம், இல்ல நம்மளுடைய பெற்றோரை சொல்லுவோம், இல்ல நம்ம என்ன வேலை செய்யறோம், இல்ல என்ன படிக்கிறோம், இப்பேற்பட்ட காரியங்களை நாம் சொல்லுவோம். இவைகள் உலக பிரகாரமான அடையாளங்கள், உண்மை. ஆனால் நித்தியமாக இருக்கிற அடையாளம் என்ன என்றால், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். We are the children of God. ஆண்டவர் நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. உலகம் நம்மை எப்படி அறிகிறது என்றால், நம்ம என்ன வேலை செய்யறோம், இல்ல எந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம், இப்படியாக உலகம் அறிகிறது. உலகம் நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அறிகிறதா? Does the world
looks at you and me and say, you are the children of God. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். ஆனால் இந்த உலகம் நம்மை பார்த்து நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறதா? அப்பொழுது இந்த உலகமானது நம்மை பார்த்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டும் என்றால் என்ன அங்கு இருக்க வேண்டும்? நம்ம இடத்துல என்ன இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய அன்பானது நம்ம இடத்துல செயல்படக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம ஆண்டவருடைய அன்பினை பெற்றவர்கள். 2வது வசனத்துல, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்ப நாம யாரு? நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். We are the children of God. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்றும், இனி வரும் காலத்துல எப்படி இருப்போம் என்றும் இனி வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆனா இன்னும் முழுமை அடையல. இந்த fullness or full transformation takes place at the coming of the Lord. ஆண்டவருடைய வருகையிலே இன்னும் வேறு விதமா சொல்ல இதே வசனத்தை பார்க்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் அழைத்து செல்கிறவராக இருக்கின்றார். அப்பொழுது நீங்களும் நானும் இந்த நாட்களிலே இந்த உலகத்துல நாம் வாழும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற நிச்சயத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏன் நிச்சயத்தை அறிந்திருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இது உலகம் சொல்லுகிற காரியம் இல்ல, மற்றவர்கள் சொல்லுகிற காரியம் இல்ல. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, நீ என்னுடையவன். ஏசாயா 43:1 உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். You are mine. ஆண்டவர் நம்ம இடத்துல தொடர்ந்து சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கின்றது. இங்க யோவான் இதனை வலியுறுத்துகிறார். நீங்கள் யார்? நாம் யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த ஒரு சத்தியமானது நம்முடைய இருதயத்திலே எப்பொழுதும் தொனித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த ஒரு சத்தியம் தொனிக்காமல் போகிறதுனால, உலகத்தின் சத்தியம் இல்ல சத்தமானது நமக்குள்ளாக வருகிறதுனால இந்த மெய் சத்தியத்தை விட்டு விடுகிறோம். இந்த மெய் சத்தியத்தை குறித்து யோசிப்பதில்லை. இதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் யோசிக்க மறந்து விடுகிறோம். ஒரு there's a rebellious boy. அவன் ஒரு அனாதை. அவன ஒரு செல்வந்தர், ஒரு பணக்காரர். அவன் என்ன பண்றார்? தத்து எடுக்கிறார். தத்து எடுத்துட்டு தன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரு. இவன் அந்த செல்வந்தர் வீட்டுல இருக்கிறான். இவன் மோசமானவன், அந்த செல்வந்தர் வீட்டுல இருக்கிறான். அப்ப இவனுக்குள்ளாக அந்த கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது, நான் யார்? என்னையா தத்து எடுத்தாங்க? போய் என்னையா தத்து எடுத்தாரு? இவ்வளவு மோசமான என்னையா தத்து எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளாக அவன் யோசித்துக் கொண்டே இருக்கின்றான். இந்த காரியத்தை உணர்ந்த அந்த தகப்பன் அவன் இடத்துல ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற காரியம், மகனே, நீ என்னுடைய மகன். உன்னுடைய கடந்த வாழ்க்கை எப்படியோ, ஆனால் இப்பொழுது நீ யார்? கிரயம் கொடுத்து உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஆண்டவன் நம்ம இடத்துல சொல்லுகிற காரியம், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நாம் அன்பு செலுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். எங்கே எழுப்புதல் வருகிறது என்றால், எப்பொழுது திருச்சபையில இல்ல நாம் எல்லோருமே எப்பொழுது உணர்கிறோம் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை, அந்த உறுதியை நாம் பெறுகிறோமோ, அப்பொழுதே எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் மாற்றங்கள் அங்கே ஏற்படுகிறதாக இருக்கின்றது. இந்த எழுப்புதலினுடைய அந்த இருதயம் ஆண்டவருடைய அன்பினை உணர்ந்ததாக, to experience Father's love, and we are called the children of God. இரண்டாவதாக 3வது வசனத்திலிருந்து 10வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இந்த அன்பினை பெற்ற நாம் நீதியை செய்கிறவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இந்த நீதி, இந்த தேவ நீதி நம்ம இடத்துல இருக்கிறதுனால நாம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்றோம்.
நாம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருந்தாலும் தேவ நீதி நம்ம இடத்துல இல்லை அப்படின்னா, நாம் அதனை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த அன்பினை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், பெயர் அளவுக்கு நாம கிறிஸ்தவர்கள். ஆனால் ஆண்டவருடைய நீதியை நாம் பெறும் பொழுது, தேவ நீதியை நாம் பெற்றவர்களாக இருக்கும் பொழுது, இந்த அன்பானது நமக்குள்ளாக அது வருகிறதை நாம செய்ய தேவையில்ல, தானாகவே அவைகள் வருகிறதாக இருக்கின்றது. இங்க 4வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 3:4. எது பாவம்? நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். லாலெஸ்னஸ் அப்படின்ற வார்த்தை இருக்கு. லாலெஸ்னஸ்னா சட்டமே இல்லாதது கிடையாது. அந்த வார்த்தையினுடைய சரியான பொருள் என்னென்றால், அங்க நீதி இருக்கின்றது, ஆனால் அதை செய்யாமல் அதை தவறுகிறது, செய்ய தவறுகிறது, இல்ல செய்கிறவர்களுக்கு தடையாக இருக்கிற காரியமும் உண்டு. இப்பேற்பட்ட ஒரு காரியம் ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துல இருப்பது தவறு. 5வது வசனத்துல, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்துல பாவம் இல்லை. 4வது வசனத்துல எது பாவம்? எது பாவம்? 4வது வசனத்துல நியாய பிரமாணத்தின்படி இல்லைன்னா. 5வது வசனத்துல யார் இடத்துல பாவம் இல்லை? அவர் இடத்துல, இயேசுவின் இடத்துல பாவம் இல்லை. நமக்காக தன்னை கொடுத்தார். பாவத்துல இருக்கிற நம்மை மீட்டெடுக்கும்படியாக தம்மையே நமக்காக கொடுத்த ஆண்டவர், அவருடைய நீதியை பெற்ற நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை ஒவ்வொரு காலத்திலும் நாம காட்டுகிறவர்களாக இல்ல வாழ்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த நீதியை பெற்ற நாம் யார் என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள். இப்பொழுதுதான் மீண்டுமாக அவர் அந்த இடத்துல சொல்லுகிற காரியம் 7வது வசனத்தில் பாத்தீங்கன்னா, பிள்ளைகளே. இல்ல பைபிள்ல போட்டிருக்கா? இல்ல நானா ஏதாவது கதை விட்டுட்டு இருக்கிறேன்னா? போட்டிருக்கா இல்லையா? 7வது வசனத்துல பிள்ளைகளே, children, little children. அவர் இங்க ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன எச்சரிக்கை கொடுக்கிறார்? பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். Little children, let no one deceive you. இந்த உலகமானது, இன்றைக்கு நாம் வாழ்கிற நாட்களிலே இந்த உலகமானது அநேக காரியங்களை காட்டி நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கின்றது. பிசாசானனுடைய பெயர் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, he's a deceiver. இல்ல, அவன் ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன். ஏவாளுக்கு அந்த கனியை காண்பித்தான், வஞ்சித்தான். அந்த வஞ்சனையிலே விழுந்தாள். மனித குலமானது வஞ்சிக்கப்பட்டு விழுந்தது. பிசாசானவன் தன்னுடைய வேலையை முடிக்கல, இன்றும் வஞ்சித்து கொண்டிருக்கின்றான். Even today the devil is deceiving us. எப்படி டிசீவ் பண்றான்? கரெக்டா இருக்கிறது போல காட்டுகின்றான். He is showing that it is good, it is perfect, and this is what should have been done. இதுதான் நடந்திருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசானவன் நல்லது போல காண்பிக்கின்றான். ஆண்டவருடைய வார்த்தையில நிலை கொண்டு இல்லாமல் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும்னா, நிலையா சொல்லியிருக்கணும். இல்ல, ஆண்டவர் முடியாதுன்னு சொன்னாரு, முடியாதுதான். அவள் வஞ்சிக்கப்பட்டாள். இன்றைக்கும் உலகமானது, கிறிஸ்தவர்கள் குறிப்பாக அநேக விசுவாசிகள் வஞ்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கின்றார்கள். தவறான போதனைகளிலே வஞ்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கின்றார்கள். சுவிசேஷத்தை அறிந்திருக்க வேண்டும், நீதியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய அந்த நீதியை குறித்து, தேவ நீதியை குறித்து அவர் எழுதும் பொழுது 2 முக்கியமான காரியங்கள் நம்ம இடத்துல இருக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். அவர் சொல்லுகிற காரியம், ஒண்ணு passive righteousness, செயல் அற்ற ஒரு நீதி. இன்னொன்னு active righteousness, செயல்படுகின்ற நீதி. ரெண்டுமே நம்ம இடத்துல இருக்கணும். passive righteousness, செயலற்ற நீதி எங்கன்னா, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய நீதி ஒன்றுமல்ல,
My righteousness is nothing, Lord, it is filthy rags. ஆண்டவரே, என்னுடைய நீதி ஒன்றுமல்ல, உம்முடைய நீதியே. இது ஆண்டவர் இடத்துல நாம் நிற்கும் பொழுது passive righteousness. நாம இந்த உலகத்துக்குள்ளாக போய் மற்றவர்கள் இடத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய நீதி எப்படி இருக்கணும்னா செயல்படுகின்ற ஆக்டிவ் ரைச்சியஸ்னாக இருக்க வேண்டும். இதனை தான் இங்க யோவான் இந்த இடத்துல மீண்டுமாக அதிகமாக வலியுறுத்துகிற காரியம், அன்பு சொல்லுங்கள் அல்ல, அன்பு செலுத்துங்கள், அன்பு காட்டுங்கள். love one another. நம்மளுடைய நீதி, ஆண்டவர் இடத்துல இருந்து பெற்ற இந்த நீதி, இது உண்மை உள்ளதாக இருக்கின்றது. இந்த நீதியை பெறும் பொழுது அவருடைய அன்பானது நம்மளே நிலைத்திருக்கிறது. இந்த தேவ நீதியை நாம் செயல்படுத்தும் பொழுது தேவ அன்பு எங்கே இருக்கிறது என்றால் நம்மிடத்திலே நிலைத்திருக்கிறது. நாம் யார் என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஒரு மனிதன் ஒரு வீட்டை வாங்கினான். அந்த வீட்டை சுற்றிலும் தோட்டம், பெரிய தோட்டம். ஆனா அந்த தோட்டம் ஒழுங்காக பராமரிக்கப்படாமல் அந்த தோட்டமானது பயங்கரமாக இருந்துச்சு. முட்செடிகள், புதர்கள் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மனிதன் அந்த வீட்டையும் அந்த தோட்டத்தையும் வாங்கின பிற்பாடு அந்த தோட்டத்தை எல்லாவற்றையும் சுத்திகரித்து சரியாக பராமரித்து அந்த செடிகள் எல்லாவற்றுக்கும் உரம், தண்ணீர் போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் போட்டு பயங்கரமான இருந்த அந்த நிலமானது இப்பொழுது பசுமையாக இருக்கின்ற ஒரு காட்சி. அப்பொழுது அங்கு இருக்கிற மக்கள் அதை பார்க்கும் பொழுது இது யாருடைய தோட்டம் என்பதுதான் பெயர். அங்க நம்முடைய வாழ்க்கையானது கொடூரமாக இருந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையானது பாவத்துல இருந்திருக்கலாம். நம்ம அநேக பாவங்களை தெரிந்தும் சரி, இன்னும் நம்ம எக்ஸ்கியூஸா சொல்ற ஒரு காரியம் தெரியாம செஞ்சிட்டோம். தெரியும், நமக்கு தெரியாதுன்னு கிடையாது, நன்றாக தெரியும். தெரிந்து துணிந்து நம்ம பாவம் செஞ்ச சமயத்திலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இந்த அழுக்கை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அவர் நம்மை சுத்திகரிக்கின்றார். அப்பொழுது இந்த தோட்டமாகிய நாம் யாருக்கு சொந்தம்? நீங்களும் நானும் யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர் சுத்திகரித்திருக்கின்றார், அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த காரியத்தை நாம் உணரும் பொழுது இந்த தேவ அன்பு நம்ம இடத்துல இருந்து, இந்த தேவ அன்பு தேவ நீதியாக செயல்படுகிற வேளையிலே எழுப்புதல் என்பது உருவாகின்றது. இல்லாட்டினா இது கேட்டுட்டு போனோம், அவ்வளவுதான், எழுப்புதல்லாம் கிடையாது. இந்த தேவ அன்பு செயல்படுகிற வேளையிலே, இந்த தேவ நீதி நம்ம இடத்துல இருந்து செயல்படுகிற வேளையிலே இந்த எழுப்புதலானது செயல்படுகிறதாக இருக்கின்றது. True revival turns us away from the practice of sin and toward the righteous life of Christ. எழுப்புதல் எங்க ஆண்டவர் இடத்துல நம்மளை கொண்டு செல்கிறதோ அந்த இடத்துல தான் எழுப்புதல். மற்றமான காரியங்களில நாம் எழுப்புதலை நாம் நோக்கி கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவ நீதியை பெற்றவர்கள். அடுத்ததாக 1 யோவான் 3 இன்றைக்கு வாசி கேட்டோம், 11-18 இந்த அன்பானது செயலிலே காட்டப்பட வேண்டும். We love by our actions. It's practical love. இந்த இடத்துல அன்பு அன்புன்னு மாட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க, ஆனா அந்த அன்பு எப்படி செயல்பட வேண்டும் என்றும் சொல்லுகிறார். அப்போ சொல்லும் பொழுது ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கணும். இல்ல, அன்பு செயல்பட வேண்டும் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கணும். ஆனா இந்த இடத்துல யோவான் மாறாக என்ன பண்ணுகிறார், ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். அன்பு செயல்படணும், ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் இங்க காட்டுகிற காரியம் 12வது வசனம் வாசிங்க. பாருங்களேன், காயினுடைய கதை நமக்கு நல்லா தெரியும் இல்ல? காயின், ஆபேல் 2 பேரும் காணிக்கை கொண்டு போறாங்க. ஆபேலினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன் அங்கீகரித்தார்? ஏன் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல? ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா தெரியுமா யாருக்காவது? வித்தியாசமான காரியங்கள் சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு கடவுள் நான் வெஜிடேரியன், அதனால
இல்ல, பைபிள்ல எதுவும் சொல்லல. ஆனால் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்த பிற்பாடு காயினுக்கு என்னன்னா தன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படல. அப்ப காயினுக்கு என்னன்னா யார் மேல கோவம் வந்திருக்கணும்? ஆண்டவர் மேல கோவம் வந்திருக்கணும். ஆனா காயினுக்கு யார் மேல கோவம் வந்துச்சு? தன்னுடைய சகோதரன். ஏன் தன்னுடைய சகோதரன் மேல கோவம் வந்துச்சு? கடவுள் ஏற்றுக்கொண்டார் என்பதல்ல, தன்னுடைய சகோதரன் நீதியை செய்தான் என்பதனால. மீண்டுமாக அதே வசனத்தை வாசிங்க, 12வது வசனம். தன் கிரியைகள் எப்படி இருந்துச்சா? பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளா இருந்தது நிமித்தம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைய உலகத்துல கூட எப்படியான ஆட்களை நீங்கள் சந்திக்க கூடும். There is people with Cain's spirit. அவர்கள் நாம நீதியின் காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்கிறதுனால நமக்கு விரோதமா நிற்பார்கள். Let me repeat it to you again. It's because we are doing the right thing, people will be against us. They have the Cain spirit. இல்ல? அதனால காயினே இல்லாம கிடையாது. இன்றைய நாட்களிலும் அநேக காயின்கள் உண்டு. ஆனால் சபையாகிய நாம், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படியாக இருக்கக்கூடாது. அதான் இங்க யோவான் சொல்லுகிற காரியம். அந்த காயினை போல என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் இருக்கக்கூடாது. அப்ப இந்த காலத்துல நாம் வாழும் பொழுது அநேக காரியங்கள். அடுத்தது 13வது வசனம் வாசிங்க. ஏன் சார்? உலகம் உங்களை பகைத்தால் என்ன பண்ணக்கூடாதான்? ஏன் உலகம் நம்மை பகைக்கின்றது என்ற கேள்விதான் முதல்ல வரணும். நான் நீதி செய்கிறதுனால என்னை இந்த உலகம் பகைக்கிறது என்றால் நான் பயப்பட தேவையில்லை. ஆனால் நான் அநீதி செய்கிறேன், அக்கிரமம் செய்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறேன், ஒருவரை ஒருவர் சிநேகிக்காமல் விரோதமான காரியங்கள், பிறர் விழக்கூடிய காரியங்களை நான் செய்கிறேன், அதனால இந்த உலகம் என்னை பகைக்கிறது என்றால் நாம் யோசிக்க வேண்டும். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதுங்க. ஆபேல் நீதியை செய்தான். நீங்களும் நானும் நீதியை செய்யும் பொழுது அநேக காயின்கள் நமக்கு சுற்றிலும் இருப்பார்கள். நாம் விழுவதற்கு இங்க கொலை செய்யும்னா நம்மளுடைய உயிரை எடுப்பதற்கு மாத்திரமல்ல, கொஞ்சம் கொஞ்சமா உயிரை எடுத்துருவோம். அவனுடைய வாயிலிருந்து வர வார்த்தை இல்ல, நமக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை சித்திரவதை செய்து உயிர் எடுக்கக்கூடிய அநேக காயின்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அப்படியாக இருக்கக்கூடாது. அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. 8வது வசனத்துல 3வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்களேன். ஓகேமா. பாவம் செய்கிறவன் யார்? பிசாசினால். பாவம் எது? 4வது வசனம். நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் செய்யறவன் பாவம். பாவம் செய்கிறவன் எப்படி இருக்கிறான்? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். 14வது வசனம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இடத்துல, சகோதரன் இடத்துல வருகிறவன், சகோதரன் இடத்துல அன்பு செலுத்துகிறவன் மரணத்திலிருந்து அவன் ஜீவனை பெறுகிறான். 8வது வசனத்துல பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். 14வது வசனத்துல சகோதரன் இடத்துல அன்பு கூறாதவன் எதுல நிலைத்திருக்கிறானா? மரணத்தில் நிலைத்திருக்கிறான். வார்த்தைகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கின்றது பாருங்க. யார் நம்மை அநீதிக்கு கொண்டு போகிறா? இந்த நித்திய மரணத்துக்கு கொண்டு போகிறான். The devil is the one who leads us to death. But Christ leads us to life, life eternal. நித்தியமாக வாழும்படியாக.
அப்பொழுது மரணத்துக்கு நேராக போய் கொண்டு இருக்கிறோமா, நித்திய ஜீவனுக்கு நேராக போய் கொண்டு இருக்கின்றோமா? நீங்களும் நானும் யார்? நாம் யார்? 17வது வசனம் வாசிங்க. ம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்தாரு, காயின். இப்பொழுது இந்த அன்பை குறித்து, செயல்பட வேண்டிய அன்பை குறித்து இப்ப சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், உங்களை யாராவது ஒருத்தர் தேவையாது, உங்ககிட்ட அந்த ரிசோர்ஸ் இருக்கு, ஆனா அவங்களுக்கு செய்யல அப்படின்ற போது, இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு இருக்காது. So இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம், it is not just by saying I love you, but what the Lord is saying is show it in action. ஒன்ன இடத்துல உண்டு, ஒன்ன இடத்துல இருக்கு, உன்னால செய்ய முடியும், ஆனால் செய்யாமல், தேவையுள்ளவனுக்கு நீ செய்யாமல் இருக்கும் பொழுது நம்ம இடத்துல என்ன கிடையாது என்பதை சொல்லுகிறார். ஒரு கிராமத்துல திடீர்னு கரண்ட் எல்லாம் போயிடுச்சு. அங்க பெரு வெள்ளம், அங்க ஒரு சைக்ளோன் அந்த மாதிரி வந்ததுனால எல்லாமே போயிடுச்சு. ஸோ ஒரு சில நாட்கள் அந்த கிராமத்துல வெளிச்சம் கிடையாது, அந்த கிராமத்துக்கு போகவும் முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. டோட்டலி பீன் கட் ஆஃப் ஃப்ரம் தி அதர் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட். ஸோ அந்த இடத்துல இருக்கிற வளங்கள் எல்லாம் போயிடுச்சு, கரண்ட் கிடையாது, இருட்டா இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த இருட்டுல மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அந்த இடத்துல தூரத்துல பார்க்கும் பொழுது ஒரு வீட்டுல ஒரு சின்ன ஒரு மேடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டுல ஒரே ஒரு சின்ன ஒரு விளக்கு மாத்திரம் இருக்கு. அப்பொழுது இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த நைட் டைம்ல இந்த மக்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. These people, they all gather there. ஒரே ஒரு விளக்கு தான், பெரிய வீடுன்னு கிடையாது, ஒரே ஒரு விளக்குனால அவர்கள் அந்த வீட்டுல அவர்கள் இருக்கும் பொழுது உணர்கிற காரியம், இந்த வீட்டுல இருக்கிற கதவை அடைச்சிடலாம் இல்ல, ஐயோ எல்லாரும் வந்துக்கிட்டீங்கன்னா என் வீட்டுல என்ன ஆகும், நான் கதவை அடைத்து விடலாம். ஆனால் அந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அந்த கதவுகளை திறந்து அந்த மக்களுக்கு சாதாரண ஒரு தேவைதான் கொடுக்கிறார். ஆண்டவருடைய அன்பு எப்படியாக இருக்கின்றது? நம்ம இடத்துல இந்த அன்பு இருந்தால் இந்த அன்பு செயல்பட வேண்டும். நாம ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவ நீதியை காட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம், அதனை செயலிலே காட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்ம இடத்துல அன்பு இருந்தால் நாம் ஆண்டவருடைய கட்டளையை நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கின்றோம். இங்க 19வது வசனத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, இதனாலே நாம் சத்தியத்துக்கு, இதனாலே என்று சொல்லும் பொழுது அது 18வது வசனம், என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். It is so easy to even to just say I love you. And nowadays it is even very easy to say it through WhatsApp, இல்ல, through social media, ரொம்ப easy. But to show it in action, particularly for those நாம செஞ்சுட்டு அவங்களால எதுவும் செய்ய முடியாது, நமக்கு திரும்பி கொடுக்க முடியாதுன்னு தெரிந்து அவர்களுக்கு செய்கிற காரியம் கடினமான ஒரு காரியம். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது இந்த காரியம் இதான், இந்த அன்பு நம்ம இடத்துல இருக்க வேண்டும். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், 20வது வசனம், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அநேக சமயத்துல கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே நன்றாக பாருங்க, இந்த இடத்துல அவர் சொல்றாரு மற்றவர்களுக்கு செய்யணும். இன்றைய நாட்களிலும் சரி, எல்லாவற்றையும் நம்மளால செய்ய முடியுமா முடியாதா? எல்லாருக்கும் எல்லா காரியத்தையும் நம்மளால செய்ய முடியுமா முடியாதா? அநேக சமயத்துல நம்மளால முடியாது. குறிப்பாக இந்த நாட்கள்ல பார்க்கும்போது அவன் வரவன் தேவையோடு வரது போலதான் இருக்கும். ஆனா நமக்குள்ள என்ன ஆச்சு, ஒரு பயம் இருக்கும் இல்ல,
செய்யலாமா? சின்ன குழந்தை தான், வயசானவர் போகும்போது தலையில அப்படி தட்டிட்டு தான் போனார். இல்ல பாத்தீங்கன்னா நான் தெரியல நியூஸ். வயசானவர் சின்ன பிள்ளை தான், அன்போடு தட்டிட்டு போனாரு. அது எவ்வளவு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இன்றைய காலத்துல நன்மை செய்வது கடினமானது. நன்மை செய்யணும்னா கூட ஞானத்தோடு செய்ய வேண்டியவர்களாக இருக்கும். செய்யணும் கண்ணு மூடித்தனமா நாம செஞ்சுட்டு அதனால வருகிற விளைவுகளை சந்திக்கிறதற்கும் நாம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்ப நிறைய சமயத்துல நம்முடைய இருதயமானது என்ன பண்ணுதுன்னா, நம்மளை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்குது. பாரு, உன்கிட்ட இருக்கு, நீ என்ன பண்ணல, செய்யல, உன்னால செய்ய முடியல, உன்னால செய்ய முடியாது. இந்த குற்றப்படுத்துகிற உணர்வு சொல்லுகிற உன்னால செய்ய முடியாது, உனக்கு செய்யறதுக்கு அந்த திராணி கிடையாது, உனக்கு செய்யறதுக்கு அந்த மனசு இல்ல, உன்கிட்ட இருக்கானா குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வசனத்தை தொடர்ந்து பாருங்களேன். தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நாம் போகிற அந்த போராட்டத்தை ஆண்டவர் அறிகிறார். அதனால let's not take it as an excuse and say இல்ல அப்ப நான் செய்ய மாட்டேன்னு கிடையாது. இல்ல நான் செய்ய தேவையில்லை, ஆண்டவர் என்னுடைய இருதய, அதனால நான் செய்ய தேவையில்லை. இல்ல நம்மால் முடிந்த அநேக காரியங்களை நாம் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதல் ஒன்று உண்டு. இன்னொன்று குற்றப்படுத்துகிற இருதயம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் பொழுது, மகனே என்ன பண்ணிட்ட, இதுல விழுந்துட்ட, இதுல இருந்து எழுந்து வா. குற்றப்படுத்துகிற இருதயம் என்ன சொல்லும்? தொடர்ச்சியா நம்மளுடைய குற்றத்தை மாத்திரம் தான் சொல்லும், நம்ம செய்த பாவத்தை மாத்திரம் தான் செய்யும். இப்ப இந்த இடத்துல யோவான் இந்த 2வது காரியத்தை தான் அவன் சொல்லுகிறார். எந்த குற்ற உணர்வு இருக்கு, ஆனாலும் நம்முடைய இருதயத்தை காட்டிலும் இந்த ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எழுப்புதல் என்றால் ஆரோஷமாக பாடிட்டு சத்தம் போட்டுட்டு கூச்சல் போட்டுட்டு போனால் மாத்திரம் எழுப்புதல் கிடையாது. அது சம்டைம்ஸ் கிறிஸ்துவர்கள் நினைக்கிறது, நம்ம எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல கூடி ஒரு மீட்டிங் எழுப்புதுன்னு போட்டு அன்னைக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு எழுப்புதல். இல்ல இங்க 1 யோவான்ல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற காரியம், இந்த எழுப்புதலானது ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடியதாக இருக்கு. Revival, it is not an one-time event. Revival should happen each and every day in our life, and that revival is marked by loving one another. இந்த எழுப்புதல் நமக்குள்ளாக இருக்கின்றது என்றால் அது எப்படி தெரியும் என்றால், அந்த கனியினால நீங்கள் அந்த மரத்தை அறிந்து கொள்வீர்கள். இந்த கனி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். யாரை நாம் சிநேகிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? யார் இடத்துல நாம் அன்பு செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த உலகம் சொல்லுதே நீ ஒரு தோல்வி, அதனை கேட்க ஆயத்தமா இருக்கிறோமா? இல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளை, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? எப்பொழுது ஆண்டவருடைய இந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, இந்த உலகம் எப்பேற்பட்ட காரியத்தை சொன்னாலும், இல்ல நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னுடைய இருதயமே என்னை குற்றப்படுத்தினாலும் என்னுடைய இருதயத்தை காட்டிலும் என்னுடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். என்ன ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, என்னுடைய ரத்தம் சிந்தி நான் உன்னை கழுவி மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவன். இந்த ஆண்டவர் இடத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். எழுப்புதல் ஆண்டவரே எங்கேயோ இல்ல, என்னுடைய வாழ்க்கையில ஆரம்பிட்டோம். இந்த எழுப்புதல் வெளியாக தெரியும்படியாக கிருபை செய்தருளும். இந்த எழுப்புதல் ஒருவரை ஒருவர் சிநேகிக்கிற காரியத்துல என்னிலே வெளிப்படட்டும். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தகுதியற்ற எங்களை ஆண்டவரே நீர் தேடி வந்தீர், எங்களை மீட்டுக் கொண்டீர். உம்முடைய மெய்யான, உண்மையான, தூய்மையான அன்பினை பெற்றவர்கள் நாங்கள். இங்க இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய அன்பினை பெற்றவர்கள்.
ஆண்டவரே, இந்த அன்பினை பெற்று நாங்கள் மூடி வைக்க முடியாது என்ற ஒரு காரியத்தை இந்த நாளிலே வெளிப்படுத்தினீரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பினை நாங்கள் காட்ட, செயல்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று அல்ல ஆண்டவரே, அதை சோசியல் மீடியால நாங்கள் போட வேண்டும் என்று அல்ல ஆண்டவரே. தேவரீர் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவையுள்ள மக்கள் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். இந்த ஒரு எண்ணத்தோடு ஆண்டவரே உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தேவரீர் இப்பேற்பட்ட ஒரு எழுப்புதலை எங்களுக்குள்ளாக தாரும். மற்றவர்களுடைய குறைகள், குற்றங்கள் இவைகளை பெரிதுபடுத்தாமல், இப்படி செஞ்சிருக்கணும் அப்படி செஞ்சிருக்கணும் என்று சொல்லாமல் ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து கொண்டு, ஒருவர் இடத்துல இருக்கிற ஒருவர் நல்ல காரியங்களையும் சரி, அவர்களுடைய குறை குற்றங்களையும் ஆண்டவரே நாங்கள் அனுசரித்து போக எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தியருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். தொடர்ந்து இந்த தெய்வ செய்தியை நாம் தொடர்ந்து 1 யோவான்ல நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். The beginning of revival, we walk in light. இரண்டாவதாக என்னது பார்த்தோம்? இரண்டாவதாக ஞாபகம் இருக்கா? Abiding, நிலைத்திருக்கிறது. இன்றைக்கு the mark of revival is to love one another. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை